ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மெசேஜ் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். அதாவது நம்மளுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸில் இந்த மாதிரி லைவ் அப்டேட்ஸ் கொடுக்கணும், இதை பார்த்து தான் எல்லோரும் ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக அப்படி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இதில் முக்கால்வாசி பேர் இன்னும் ஆட் ஆகலை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 370 பேர் தான் இது ஓல்டு பழைசாக இருக்கிறவங்க அப்படியே தான் இருக்காங்க. புதுசாக இருக்கிறவங்க யாரும் இதில் ஆட் ஆகலை. ரீசன் என்னென்னா, உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 3லேருந்து 4 மாதம் ஸ்டார்டிங்கில் ட்ரேட் பண்ணக்கூடாது, உங்களுக்கு எல்லாம் கம்ப்ளீட்டாக புரியிறவர்களும் கூட இந்த ப்ரைம் குரூப்பில் ஆட் பண்ண மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறது. ஒரு சிலர் இல்லை ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக கேட்டாங்கன்னா மட்டும்தான் இந்த குரூப்பில் ஆட் பண்ணி விடுறது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யாருக்கும் இதை பார்த்து பண்ண பர்மிஷன் கிடையாது. ஏன்னா அவங்க பண்ணுறது சரி தப்புன்னு தெரியாதப்போ இதை பார்த்து ட்ரேட் பண்ணி எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஸோ அது தவறான கருத்து தெரிஞ்சுங்க. இது ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் அப்படின்றது 3லேருந்து 6 மாதம் ஆனதுக்கு அப்புறம் அவங்கள இதில் ஆட் பண்ணுறது. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுட்டு இருக்கும். அப்படியும் புரியல அப்படின்றப்ப அவங்களுக்கு இதை ஆட் பண்ணால் ஓரளவுக்கு அவங்க ஸ்டடி பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக அந்த 3லேருந்து 6 மாதத்துக்கு அப்புறம் தான் இதில் ஆட் பண்ணுறது. ஏன்னா இப்போ ஸ்டார்டிங் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 20-30 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்களே, இந்த 30 பேர் என்ன பண்ணால் இந்த ப்ரைம் குரூப்பில் ஆட் பண்ணால் நம்ம ஈஸியாக கற்றுக்கும் அப்படின்னு. அப்படி கிடையாது. நீங்கள் என்ன ஓட்டுறீங்க, எது பிரேக், எது கிளச், எங்கே பிரேக் பிடிக்கணும், எங்கே ஸ்பீடாக போகணும், எங்கே ஸ்லோ போகணும், டிராஃபிக்கில் எப்படி போகணும், லாங்கில் எப்படி போகணும் அப்படின்னு நம்ம வண்டியில் ஓட்டுற மாதிரி இந்த ட்ரேடிங்களோட எந்தெந்த சார்ட்டில் நம்ம ஒர்க் பண்ணலாம், எந்தெந்த சார்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடாது, அதில் என்னென்ன தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ட்ராவல் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதை தெரிஞ்சிட்டப்போ விருப்பமே தான் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை இதை காப்பி ட்ரேட் பண்ணுற மைண்ட் செட்டில் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஷார்ட்கட் ரூட் கிடையாது. இமீடியட்டாக குயிக் மணி பண்ணணும் அப்படின்னா தெர் இஸ் நோ சான்ஸ். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டாபிக் போகலாம் இன்றைக்கி. சார், நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் ரிவ்யூலாம் பார்க்குறீங்க. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸோட ரிவ்யூ ஷேர் பண்ணிங்க. ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஸ்டாக்ஸோட ரிவ்யூ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, அதாவது நான் அந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றது மட்டும் தான் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம டாட்டாவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கடைசியாக 3 வியூஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்தடுத்த டாட்டா சம்மந்தப்பட்ட எல்லா வியூஸும் அடுத்தடுத்த ஷார்ட்ஸில் உங்களுக்கு நான் போடுறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக ஃபாலோ பண்ணி எல்லா ஸ்டாக்ஸையும் பற்றி பார்க்கலாம். இந்த மாதத்துலேயே ஆல்மோஸ்ட் ஒன்றா உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேபி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்லையாக இருக்கலாம், உங்களுடைய தனிப்பட்ட ஒரு கருத்துக்களாகவும் இருக்கலாம். ஸோ அது மேட்ச் ஆகுதான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்துக்கு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். ரைட், சரி, ஓகே சார். இப்போ நிஃப்டி 50 என்ன சார் ஆகும், மார்க்கெட்டை ரிகவர் ஆகிடுச்சா அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 236 புள்ளிகள் தான் நீங்கள் விழுந்தது. ரைட்டுங்களா? 236 புள்ளிகள் இங்கேருந்து கிட்டத்தட்ட விழுந்துட்டுக்கு அப்புறமா இப்போ கண்டினியூ மார்க்கெட் அப்படியே ரேலி ஆகாது. ஓகே, அப்போ என்ன ஆகும், ட்ராப் இங்கேருந்து கண்டினியூ ரேலி எவ்வளோ தூரம் வரும், 24,840 வரலும் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. என்னுடைய அசம்ஷன் 24,825 to 825 வச்சுக்கோங்க, ஒரு 10-20. ஏன்னா அந்த எக்ஸாக்ட்லி அந்த பாயிண்ட் கூட கேட்பாங்க ஒரு சிலர். ஸோ 24,825 வரலும் அசம்ஷன் இருக்குது. இப்போ மார்க்கெட் 673 இருக்குது. இப்போ கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கேப் அப் எவ்வளோ ஓப்பன் ஆகுது பார்க்கலாம். அது ஒரு 100-110 பாயிண்ட் கேப் அப்பில் 100 பாயிண்ட் வச்சுக்கலாம். 100 பாயிண்ட் கேப் அப்பில் காமிக்குது. ஸோ இந்த 100 பாயிண்ட் கேப் அப் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எவ்வளோ தூரம் போகும், அந்த 100 பாயிண்ட்டுக்கு மேலே. இப்போ 673, 773 இங்கே ஓப்பன் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த இதில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. ஓகே, அதாவது எல்லோரும் மார்க்கெட் ரிகவர் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு வாங்கிடுவாங்க. ரிகவர் ஆகிடுச்சுன்னா எங்கே வாங்கணும் ஃபஸ்ட்டு அது தெரிஞ்சுக்கணும் இல்லையா. மார்க்கெட்டு கேப் அப் ஓப்பன் ஆகுதுன்னா சஸ்டட் ஆகி நிற்குதான்னு பாருங்கள், கொஞ்சம் புல் பேக் வருதா, அதுக்கப்புறம் மார்க்கெட் எவ்வளோ தூரம் போகும், அங்கேருந்து எவ்வளோ தூரம் திரும்பும், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பெட்டராக இருக்கும். இந்த ஸ்க்ரீன்ஷாட் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மார்க்கெட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இந்த ஏரியாவுக்கு மேலே க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் அதில் ஒரு புல் பேக்கை வெயிட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பையிங்கான வாய்ப்புகள் பார்க்கலாம். ஆனால் மொத்தத்தில் இந்த 24,825 ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மெல்ல இந்த 200 EMA லைனும் டச் ஆகிடும். ஓகே, நிஃப்டி 50ல் இது என்னுடைய வியூ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஓகே, மார்க்கெட்டு கேப் அப் ஆனால் கூட சஸ்டண்ட் ஆகிட்டு நிற்குதா அல்லது அங்கேருந்து லோயரில் ஃபார்மேஷன் பண்ணி கீழே வருதான்னு பாருங்கள். அப்போ கேப் ரீஃபில் பண்ண வாய்ப்பு இருக்குது. 2 ஒன்று, இங்கே மிடில் ஓப்பன் ஆச்சுன்னா மேலே ஒரு 30-40 பாயிண்ட் மேலே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. 1 இல்லை மார்க்கெட் அந்த 30-40 பாயிண்ட் மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே கடகடன்னு ஒரு 180 பாயிண்ட் டச் ஆகிடுச்சுப்பா அப்படின்னப்போ அங்கேருந்து கொஞ்சம் லோயரில் ஃபார்மேஷன் ஆகுதான் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் டிசிஷன் எடுத்துக்கலாம் மார்க்கெட் எங்கே போகுது, எது வரலாம் வருதுன்னு. ரைட்டுங்களா? சரி, நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி என்ன மாதிரி ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டி ஆல்சோ உங்களுக்கு கேப் அப் ஓப்பன் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ கேப் அப்னா என்ன, 200 பக்கத்துலேயே இருக்குது. ஸோ 54,800 ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக அமையத்துக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது.
அந்த 54,800 எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். ஒரு சாலிட் க்ரீன் கலர் கேனில் வந்து க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா ஓகேப்பா, பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக உண்மையிலே இருக்காங்க, அதில் ரிஜெக்ஷன் வரல. ஆனால் ஒரு குச்சி மாதிரி இந்த இடத்துல இந்த மாதிரி ஃபஸ்ட் கேனில் ஃபார்ம் ஆச்சுன்னா ஆல்மோஸ்ட் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டாங்க ஷார்ட் பண்ணியிருக்கிறவங்க. ஓகே, அப்போ என்ன ஆகணும், ஒன்று இங்கே இப்போ செல் பொசிஷனில் இருக்கிறவங்க அவங்களுடைய ப்ராஃபிட் புக் பண்ணி எக்ஸிட் ஆகிடுவாங்க. ஓகே, ஸோ இங்கேருந்து காரணம் என்ன, இந்த இடத்துல ஃபஸ்ட் கேனில் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் செகண்ட் கேனில் உங்களுக்கு க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா ஓகேப்பா, பையர்ஸ் வந்து திரும்ப வந்து ஃபில் ஆகிட்டாங்க அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டி ஆல்சோ சேம் அதே மாதிரி தான் நீங்கள் இன்றைக்கி எடுத்துக்கலாம். இது என்னுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக தனிப்பட்ட கருத்துக்களை ஷேர் பண்ணுறேன். இதுக்கு உங்களுடைய ஆதரவு லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் மூலிமா நீங்கள் தெரிவிக்கலாம். புதுசாக வந்திருக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சென்செக்ஸ் போகலாம். சென்செக்ஸில் என்னுடைய வியூஸை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேங்க. இதுவும் கிட்டத்தட்ட 81,000 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. 81,000 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஒரு வேளை மார்க்கெட் சேம் அதே பேங்க் நிஃப்டி மாதிரி உங்களுக்கு அந்த ஃபஸ்ட் கேனில் க்ளோசிங் அப்படின்னு பாருங்கள். இல்லை ஃபஸ்ட் கேனில் க்ளோசிங் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் கேனில் ரிஜெக்ஷன் மாதிரி கொடுத்துச்சுன்னா பாருங்கள். ஒரு ஃபஸ்ட் கேனில் எந்த டைம் ஃப்ரேம் கேட்குறாங்க, உங்களுடைய 15 மினிட்ஸ் எடுத்துக்கலுங்க, இல்லை 1 hour டைம் ஃப்ரேம் எடுத்துக்கங்க. ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த மார்க்கெட்டோடைய பிஹேவியர் என்ன பண்ண போகுது அப்படின்னு. ஓகே, சரி, ஃபஸ்ட் கேனில் ஓப்பன் ஆனோன்னு ரெட் கலர் கேனில் உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடுச்சுப்பா, மேலே ஓப்பன் ஆகுது, அப்படியே எல்லா ப்ராஃபிட் புக்கிங் பண்ணி எல்லா க்ளோசிங் கொடுக்காம அப்புறம் எவ்ரி புல் பேக்கில் நீங்கள் ஒரு டவுன் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணுங்கள். க்ரீன் கலர் கேன்ஸ் கொடுத்தா ரீடெஸ்ட்டில் ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணுங்கள். ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். 200 EMA ரெசிஸ்டன்ஸாக கன்ஃபார்மாக நீங்கள் எடுத்துக்கலாம். அது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனளிச்சிருக்க நம்புறேன். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.